நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் ஐபிஎல் 14வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் யூபிக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த பிச் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு நாளைக்கு நீங்க பார்க்கும்போது 2 மேட்ச் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சீசன் ஃபுல்லா, அதாவது ஒரு சீசன் மீனிங் ஒரு மிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல நடத்துறாங்க, அடுத்து வந்து ஃபுல்லாமே டெல்லியில தான் மேட்ச் வந்து நடத்த போறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும், தமிழ்ல தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வாசிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். பட் நம்ம சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட பவுண்டரி லைன் வந்து பாத்தீங்கன்னா 46 மீட்டர் தான். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 46, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 63, இன்னொரு சைடு ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 64. இது ஆர்சிபி கிரவுண்டை விட, இது பெங்களூரை விட இது வந்து கொஞ்சம் நீளமா தான் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 46 தான் போட்டிருக்காங்க. அந்த சைட்ல ஆடக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுக்குமே அது அட்வான்டேஜா இருக்கும். பட் ஸ்ட்ரைட் இந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் பெங்களூர் கிரவுண்டை விட கொஞ்சம் பெருசா தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க கம்பேர் டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமை விட. ஆனா லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. அதாவது டிசி வந்து பாத்தீங்கன்னா 192 ரன் ஸ்கோர் பண்ணதுனால எம்ஐயால அந்த ரன்னை வந்து அடிக்க முடியல. இதேதான் டிசி வந்து ஒரு 170 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க எம்ஐ வந்து. டிசி வந்து ஒரு 29 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவலா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா தான் வந்து விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் இந்த பிச்சில் வந்து ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் இன்னொரு மேட்ச் நடக்கும், அதையும் ஞாபகம் வச்சா அந்த மேட்சையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 6-7 முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதுமானதுதான். ஸோ மேத்யூஸ், எஸ்திகா, நட்சவேரு, கவுரு, அமிலா கேரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்மாயில், இந்த 6 பேருமே போதுமானதா இருப்பாங்க உங்களுடைய டீசென்டான பிக்ல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வேணும்னா 7th ஆப்ஷன்ல வேணா நீங்க வந்து தாராளமா பூஜா வெஸ்டேகர் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களும் லாஸ்ட் ஒரு 2 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா 17 ரன் பிளஸ் 1 விக்கெட், அடுத்து 8 ரன் பிளஸ் 2 விக்கெட் சொல்லி நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு போதுமானது இந்த 5+1 6 பிளேயர் போதும். நீங்க யூபில இருந்து ஒரு பிளேயர் ட்ரை பண்ணா போதும். நீங்க எல்லா நாளுமே உட்காந்துட்டு மேத்யூஸ் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க, பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க இந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரம்ப் பிளேயர் எடுக்கணும். இந்த மெயின் ஸ்பின்னர் வந்து ஒரு டிசிபியா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து முதல் 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல, லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்காங்க. மேபி இந்த மேட்ச்ல திடீர்னு 4ல இருந்து 3 விக்கெட் 4 ஓவர் போலிங் பண்ணி எடுத்தாங்கன்னா அது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால சேஃபா போனோம்னா இந்த 5+1 6 பிளேயர் எடுத்துக்கோங்க. இல்ல 7 பிளேயர் கட்டாயம் வேணும்னா பூஜா வெஸ்டேகர் எடுத்துக்கோங்க. இல்ல இந்த 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய டிசிபி பிளேயர், அதுல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து யூபி டீமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதுமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரிஸ், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். எப்படியாச்சும் பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப்பா இருந்தாலும் அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. 5க்கு 3 சக்சஸ்ஃபுல் கொடுத்துருக்காங்க. அடுத்து திபி சர்மாவும் அதே மாதிரி தான், 2வது ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா 33 ரன் பிளஸ் 1 விக்கெட். முந்தின மேட்ச் ஃபிளாப்னாலும் அதுக்கு இது இவங்களும் அதே மாதிரிதான் ஒரு 5க்கு 3 சக்சஸ்ஃபுல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர் தான். பட் இந்த உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெருசா ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஹையஸ்ட் ஸ்கோரே 17 ரன் தான். பட் கண்டிப்பா 4 ஓவர் 3 ஓவர் போலிங் பண்றது ஒரு அட்வான்டேஜ், அதனால ட்ரை பண்ணுங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா எகல்ஸ்டோன், முக்கியமான ஸ்பின் பவுலரா இந்த டீமுக்கு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் வரைக்கும் இந்த டீமுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க 5 மேட்ச்ல. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது, பவுலர் தான். திடீர்னு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் 5வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹீலிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். ஏன்னா எல்லா மேட்சுமே
ஒரு கன்சிஸ்டன்ஸா ஒரு ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 பேருமே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா நீங்க கண்டிப்பா மும்பைல இருந்து 6 பிளேயர் எடுத்துருவீங்க, யூபில இருந்து 5 பிளேயர்னா கூட நமக்கு வந்து 11 பிளேயர் ஈக்குவல் ஆயிரும். இல்ல நீங்க யூபில இருந்து 6 பிளேயர், மும்பைல இருந்து 5 பிளேயர் யாருமே வர மாட்டாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் பெஸ்டா இருக்கும். ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஹைபாட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 2 பேரையுமே ஒரு டிசிபியா வேணா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி சேஃபா போறது உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், சேஃபான ஸ்மால் லீக் டீம் தான் கொடுத்துருக்கோம். ஹீலி, எஸ்திகா, கவுரு, ஹாரிஸ், கெர்ரு, சேவியர், மேத்யூஸ், டிபிஜர்மா, அட்டாபட்டோ, எகல்ஸ்டோன், இஸ்மாயில்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் பார்த்தது தான். 6 எம்ஐ பிளேயர், ஒரு 5 யூபி பிளேயர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதனால சேஃபா எல்லாருமே இதே டீமோட வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட வின்னிங் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் இருக்கும். அதனால ஸ்மால் லீக் பிளே பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை. நான் பர்சனலா ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கே போடலான் இருக்கேன். ஏன்னா ஏதாவது நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து அமிலாக்கர் கேப்டனும் நட்சவீர வைஸ் கேப்டனா போட்டோம்னா ஒரு இந்த 2 பேரை விட அமிலாக்கர் இல்ல நட்சவீரை விட மேத்யூஸ் வந்து அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தா அவங்களை கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டவங்க வந்து ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. ஏன்னா சேம் டீம் தான், எந்த ஒரு பிளேயருமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியல. அதனால கேப்டன் வைஸ் கேப்டன்ல கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த 4 பேர் தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா உங்க ஆப்போனன்ட் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ரிஸ்கான ஒரு ட்ரம்ப் பிளேயர் வந்து கவுரு, அட்டப்பட்டி, எகல்ஸ்டோன், ஹாரிஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க கேப்டன் வைஸ் கேப்டனா. ஸோ இதுதான் நண்பரோட ப்ரெடிக்ஷன் எம்ஐ வர்சஸ் யூபி. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.